கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 21 வசனம். பிலிப்பு 1:21. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். For to me to live is Christ and to die is gain. Amen. இன்றைய தியான வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறிய மிக முக்கியமான விசுவாச கண்ணோட்டத்தை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதன் பொருள் என்ன? பவுலுக்கு வாழ்க்கையின் நோக்கமும் வாழ்வின் அர்த்தமும் கிறிஸ்துவில்தான். ஆரம்பத்தில் இயேசுவை அறியாமல் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தபோது இயேசுவை விசுவாசிக்கிறவர்களை சிறையில் அடைக்கவும் துன்புறுத்தவும் அதிகாரம் பெற்றவனாய் இருந்து அனைவரையும் கொடுமைப்படுத்தினான். அப்படி அவன் தமஸ்குவிற்கு செல்லும் வழியில்தான் இயேசு இடைப்பட்டார். சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டபோது, ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்ற உடனே, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று தம்மை முழுமையாக தாழ்த்தி இயேசுவின் கரத்தில் முழுமையாக ஒப்படைத்தான். அதன் பின் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனமடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன் என்று தன்னை குறித்து கர்வமும் பெருமையும் கொண்டிருந்த சவுலாகிய பவுல், எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று உறுதியுடன் சொல்லும் பவுல், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்கிறாரே, இது எவ்வளவு பெரிய காரியம். யோசிச்சு பாருங்க. எப்படி இருந்த மனுஷன் ஆண்டவரை சந்தித்த அடுத்த நொடியில இருந்து எப்படி மாறி இருக்கிறார் பார்த்தீங்களா? கிறிஸ்துவின் அன்பை ருசித்து பார்த்ததினால் மட்டுமே இப்படி சொல்ல முடியும். அவர் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை அறிந்து அவருக்காக வாழ வேண்டும் என்ற விருப்பத்தோடு இருக்கிறார். உலக வாழ்வில் பவுலுக்கு முக்கியமானது பணம், புகழ், சந்தோஷம் அல்ல. கிறிஸ்துவை சேவிப்பது, அவரை பின்பற்றுவதுதான். இது ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு. அதனால்தான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று கூறுவதை கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்பதிலிருந்து பவுலுக்கு வாழ்க்கையின் எல்லா நோக்கமும் கிறிஸ்துவாகவே மாறியுள்ளது நமக்கு புரிகிறது. அவர் தினசரி வாழ்விலும் சேவையிலும் சோதனையிலும் வெற்றியிலும் கிறிஸ்துவே மையம். நம் வாழ்வின் நோக்கம் என்ன? உலகியல் நோக்கங்களா, கிறிஸ்துவை மகிழ்விப்பதா? அப்படியே யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவுக்குள் வாழ்வது என்பது அவரை அறிதல், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும்
நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். கிறிஸ்துவுக்குள் வாழ்வது என்பது அவரை பின்பற்றுதல். அடுத்தது அவருக்காகவே வாழ்தல். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம் என்று கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பவுல் சாகும் வரை கிறிஸ்துவை அறிவிக்கவே ஆசைப்பட்டார். வாழ்க்கை என்பது தனக்கானது அல்ல, கிறிஸ்துவுக்கே சொந்தமானது. அடுத்ததாக அவர் கூறுவது, சாவு எனக்கு ஆதாயம். மரணம் ஒரு இழப்பு அல்ல, அது ஒரு பூரணமாய்ப்பு. கிறிஸ்துவுக்குள் மரணம் என்பது நஷ்டமல்ல, ஆதாயம். ஏன் அப்படி ஒரு கேள்வி உங்கள் மனசில் வருது இல்லைங்களா? இயேசுவின் உடன்படிக்கையின் காரணமாக மரணம் ஒரு வாசல் மட்டுமே, அது கடைசி அல்ல. பொதுவாக மனிதர்கள் மரணத்தை சாதாரணமாகவே ரொம்ப வேதனையான இழப்பாக, பயமாக காண்கிறார்கள். ஆனால் பவுல் கிறிஸ்துவுக்குள் உள்ள நம்பிக்கையால் மரணத்தை ஆதாயமாக காண்கிறார். அது எப்படி? நம்மளும் அதை பார்க்கணும் இல்லைங்களா? வாங்க. மரணத்தின் மூலம் அவர் கிறிஸ்துவோடு நேரடியாக இருக்க முடியும். இவ்வுலக சிரமங்கள், வேதனைகள், பரீட்சைகள் எல்லாம் முடிந்து நித்திய வாழ்வு கிடைக்கும். அதனால தான் அவர் மரணத்தை ஆதாயமாக பார்க்குறார். புரியுதுங்களா உங்களுக்கு? நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாய் இருக்கும் என்று பவுல் கூறுவதை வாசிக்கிறோம். ஆதாயம் என்பது என்ன? கிறிஸ்துவோடு முகமுகமாய் சந்திப்போம் என்பதே ஆதாயம். பழைய உடல், வாதைகள், சோதனைகள் எல்லாம் முடியும் போது புதுமை, சாந்தி, மகிழ்ச்சி, பின் நித்திய வாழ்வு. இதுவே ஆதாயம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், பவுலுக்கு வாழ்வின் நோக்கம் கிறிஸ்து, மரணம் கிறிஸ்துவை நேரில் காணும் நித்திய ஜீவனுக்கு நுழைவாயில். ஆகவே உயிரோடு இருப்பதும் ஆசீர்வாதம், செத்தாலும் அது நஷ்டம் அல்ல, ஆதாயம். எனவே மரணத்தை பயத்தோடு அல்லாமல் நம்பிக்கையோடு எதிர்நோக்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்மை நித்தியத்துக்கு தயார் செய்யும் ஒரு நாள் என்று நினைத்து வாழலாம். எனவே இன்றே அவர் பாதம் அமர்ந்து, கர்த்தாவே, என் வாழ்க்கை முழுவதும் உமக்கே உரியது என்பதை உணர்த்தும் இந்த வசனம் மூலம் என்னை மாற்றுங்கள். நான் வாழும் நாள் எல்லாம் உமக்காகவே வாழ செய்யும். மரணம் என்றாலும் அது உம்மோடு இருப்பதற்கான வாய்ப்பாகவே இருப்பதை உணர வைத்து ஒவ்வொரு நாளும் நித்தியத்துக்காக தயார் செய்யும் விசுவாசியாய் என்னை மாற்றும் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிப்போம். கிறிஸ்துவுக்காக வாழ்வோம். கிறிஸ்துவோடு இருக்க மரணத்தையும் நம்பிக்கையோடு எதிர்நோக்குவோம். என்ன எதிர்நோக்குவோமா? தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.